இருக்கிற கார் சடனா உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா என்ன ஆகும்? நீங்க ஷாப்பிங் போகும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ஒரு கை அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை திருடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாறிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பாடியில எப்பவுமே ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? யாரோ நம்மள லவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரேர் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ். இப்போ ரேராக இருக்கிற இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால எப்போ காமன் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸாக மாறும்னு தெரியாதுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி டிசார்டருக்கும் சிண்ட்ரோமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிண்ட்ரோம்னா நம்ம பாடியில் வர சிம்டம்ஸை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. இதை தானே நம்ம எல்லாத்துக்குமே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய குரோமோசோம் குறைபாடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குங்க. அதை வச்சு தான் இது டவுன் சிண்ட்ரோம்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதோட சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், டெவலப்மெண்டல் ப்ராப்ளம், ஸ்பீச் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ், டங் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இந்த செட் ஆஃப் சிம்டம்ஸை வச்சு தான் அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குறைபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால வருது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால ரேராக இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் சீக்கிரமாகவே காமனாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ டிசார்டர்னா என்னன்னு பார்க்கலாம். டிசார்டர்ன்றது நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸில் ஏதாச்சும் இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா அதை வந்து டிசார்டர்னு சொல்கிறாங்க. இப்போது ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கும். இதை நம்ம அரித்மியான்னு சொல்கிறோம். இந்த அரித்மியா ஒரு டிசீஸ் இல்லைங்க, ஹார்ட் டிசீஸ்னால வர ஒரு டிசார்டர், அப்நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். பட் நம்ம ஜென்ரலாக சொல்லும் போது எல்லாமே டிசார்டர்னு தான் சொல்லுவோம். இப்போ 5 ரேர் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆலிஸ் இன் த வண்டர்லேண்ட் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் குழந்தைகளை தான் பாதிக்குது. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களுடைய பிரெயின் அவங்க சென்சரி இன்புட்டை தப்பாக ப்ராசஸ் பண்ணுங்க. அவங்கள சுற்றி இருக்கிற பொருட்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாடி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக பார்க்கும்போது அவங்க பாடி சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதோடைய ஆக்சுவல் சைஸில் எதுவுமே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகும். ஏன் டைமே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. சவுண்ட் பெர்செப்ஷன்லேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஃபிலிம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெர்செப்ஷனில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற ஒரு ரேர் சைக்காலஜிக்கல் டிசார்டர் தான் ஆலிஸ் இன் த வண்டர்லேண்ட் சிண்ட்ரோம். இப்போ நெக்ஸ்ட் டிசார்டர் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஆண்ட் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க ஒரு கை மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. யூஸ்வலாக இந்த டிசார்டர் அடல்ட்ஸை தான் அதிகமாக பாதிக்குது. ஸ்ட்ரோக் வந்தவங்க, பிரெயின் இன்ஜுரி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கேட்டகரியில் இருக்காங்க. இந்த நியூராலஜிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு கை அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள கொல்ல வந்ததா சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிசார்டருக்கு போகலாங்க. கிளினிக்கல் லைக்கன்த்ரோபி டிசார்டர் இருக்கிறவங்க அவங்கள ஒரு அனிமல்னு நினச்சிப்பாங்க. முக்கியமாக அவங்கள ஒரு உல்ஃப்னு நினச்சிப்பாங்கங்க. உல்ஃப் எப்படி ஆக்ட் பண்ணுமோ அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய பிஹேவியரும் இருக்கும். இது ஒரு நியூரோ சைக்காட்ரிக் டிசார்டருங்க. இதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு டெலியூஷனல் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் அவனை மனிதனாக இல்லாமல் ஒரு மிருகமாக ஐடென்டிஃபை பண்ணுறான். ஏன்னா இந்த மனிதர்கள் அவங்கள ஒரு ஓனாயா நம்புறாங்க. அந்த ஓனாய் எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி இவங்களும் நடந்துக்கிறாங்க. அந்த பிலீஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால தான் இதை டெலியூஷனல் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த டிசார்டர் எதனாலலாம் வருதுன்னு பார்க்கலாம். பிரெயின் இன்ஜுரி இருந்தால் வருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் வித்ட்ராவல், அதாவது ஒரு ட்ரக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்து சடனாக அதை வந்து வித்ட்ரா பண்ணும் போது இந்த மாதிரி டெலிஷனல் டிசார்டர்ஸ்லாம் வந்து வர சான்சஸ் இருக்குது. டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த செரெப்ரோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளையில் இருக்கிற இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்புனால கூட இந்த டிசார்டர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னதான் இது ரேர் சைக்கியாட்ரிக் டிசார்டராக இருந்தாலும் இந்த டிசார்டர் வந்தவங்களை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணால் நம்மளோட பர்சனல் அண்ட் சோஷியல் லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ நெக்ஸ்ட் டிசார்டர் பற்றி பார்க்கலாங்க. ஆல்ஃபேக்டரி ரெஃபரன்ஸ் சிண்ட்ரோம். இந்த ஆல்ஃபேக்டரின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை பற்றி நம்ம பேசுகிறோம்.
இந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்க அவங்க மேலே ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கங்க. அதாவது அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும் போதோ இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும் போதோ அவங்க பாடியிலேருந்து பேட் ஸ்மெல் எமிட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதனால இவங்களுக்கு ஷேம் அண்ட் கில்ட் எல்லாம் இருக்குங்க. மற்றவங்க கூட பேசுறதுக்கு பழக்கிறதுக்கு அவங்கள டச் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்க பாடியை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. ஏதாச்சும் பேட் ஸ்மெல் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ப்ரைவேட் பார்ட்ஸ்லலாம் ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் ரேர் சைக்காலஜிக்கல் டிசார்டர் பற்றி பார்க்கலாங்க. எரிட்டோமேனியா. இந்த டிசார்டர் இருக்கிறவங்க அவங்கள யாரோ லவ் பண்ணுறதா நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காதுங்க. இவங்க வந்து ஒரு ஃபெமிலியர் பர்சனையும் இப்படி நினச்சிப்பாங்க, இல்லைனா அவங்க லைஃப்லேயே இது வரைக்கும் மீட் பண்ணாத ஒரு பர்சனை கூட அவங்க லவ் பண்ணுறதா நினச்சிப்பாங்க. அதில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. செலிப்ரிட்டிஸை கூட வந்து அவங்க லவ் பண்ணுறதா நினச்சிப்பாங்கங்க, ஆனால் அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. எப்போ வரும் பார்த்தீங்கன்னா இந்த பியூபர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வீடியோவில் 5 ரேர் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, கேட்கவே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.